ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழர்களின் பெருமையும் வீரத்தையும் உலகுக்கு முழுவதும் பறைசாட்டிய சோழ பேரரசின் வரலாற்றை பார்க்க போகிறோம். இந்திய வரலாற்றில் பல பேரரசுகள் தோன்றி மறைந்திருந்தாலும் 1000 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களின் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பேரரசு என்றால் அது சோழ பேரரசு தான். தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், கட்டிடக்கலை, கடற்படை வலிமை மற்றும் நிர்வாக திறமை ஆகிய அனைத்திலும் சோழர்கள் தனக்கென ஒரு முத்திரையை பதித்துள்ளனர். சோழர்களின் வரலாறு இன்று நேற்று தொடங்கியதல்ல. சங்க காலம் எனப்படும் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலத்திலேயே சோழர்களின் வரலாறு தொடங்கியிருக்கிறது. சோழர்கள் தமிழ்நாட்டின் முக்கிய அரச வம்சங்களில் ஒன்றாக விளங்கினர். அக்காலத்தில் தமிழகம் மூவேந்தர்களால் ஆளப்பட்டது. அந்த மூவேந்தர்கள் சேரர்கள், சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள் ஆவர். இந்த 3 பேரரசுகளும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளை ஆட்சி செய்து வந்தன. இதில் சோழர்கள் காவிரி நதியை மையமாக கொண்டு தங்கள் ஆட்சியை அமைத்திருந்தனர். காவிரி வளம் காரணமாக சோழ நாடு விவசாயத்தில் செழித்து வளர்ந்தது. சங்க இலக்கியங்களில் சோழர்களை பற்றிய பல குறிப்புகள் காணப்படுகின்றன. அவர்கள் வெறும் போர் வீரர்கள் மட்டுமல்ல, மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆட்சி செய்த மன்னர்களாகவும் குறிப்பிடப்படுகிறார்கள். குறிப்பாக காவிரி நதியை அடிப்படையாக கொண்டு விவசாயம் மேம்படுத்தியதால் சோழ நாடு வளமான நிலமாக மாறியது. இதனால் மக்கள் செல்வ செழிப்புடன் வாழ்ந்தனர். சங்க கால சோழ மன்னர்களின் மிகவும் புகழ்பெற்றவர் கரிகால சோழன். இன்று வரை அவரது பெயர் தமிழ் வரலாற்றில் பொற்கால எழுத்துக்களால் எழுதப்பட்டுள்ளது. இளம் வயதிலேயே பல சோதனைகளை எதிர்கொண்ட கரிகாலன் தனது துணிச்சலாலும் திறமையாலும் சோழ அரியணையை அடைந்தார். அவரது வாழ்க்கை ஒரு சாதாரண மன்னனின் கதையல்ல, போராட்டம், தியாகம் மற்றும் வெற்றியின் கதையாகும். கரிகால சோழன் ஆட்சிக்கு வந்த பிறகு சோழ நாட்டை வலிமையான அரசாக மாற்றும் பணியில் ஈடுபட்டார். பல போர்களில் வெற்றி பெற்று தனது எல்லைகளை விரிவுபடுத்தினார். ஆனால் அவரது மிகப்பெரிய சாதனை போர் வெற்றிகள் அல்ல, இன்று வரை நிலைத்து நிற்கும் கல்லணை என்ற அற்புதமான அணையை கட்டியது அவரது மிக சிறந்த சாதனையாக கருதப்படுகிறது. காவிரி நதியின் குறுக்கே கட்டப்பட்ட இந்த கல்லணை உலகின் பழமையான நீர்ப்பாசன அமைப்புகளில் ஒன்றாகவும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த அணை இன்றும் பயன்பாட்டில் இருப்பது கரிகாலனின் தொலைநோக்கு சிந்தனையை எடுத்து காட்டுகிறது. கரிகால சோழனின் ஆட்சி காலத்தில் சோழ நாடு வளம், வணிகம் மற்றும் விவசாயத்தில் பெரிய முன்னேற்றம் கண்டது. வெளிநாடுகளுடன் வணிக உறவுகளும் வளர்ந்தன. கடல்வழி வர்த்தகம் அதிகரித்தது. சோழ நாட்டின் புகழ் தொலைதூர நாடுகளுக்கு பரவியது. இதுவே பின்னர் உலகையே வியக்க வைத்த சோழ பேரரசின் அடித்தளமாக அமைந்தது. ஆனால் காலப்போக்கில் சங்க கால சோழர்களின் வலிமை குறையத் தொடங்கியது. பாண்டியர்களும் பல்லவர்களும் வலுப்பெற்றதால் சோழர்களின் ஆதிக்கம் மெல்ல மெல்ல குறைந்தது. ஒரு காலத்தில் தமிழகம் முழுவதும் செல்வாக்கு செலுத்திய சோழர்கள் பின்னர் சிற்றரசர்களாக மட்டுமே மாறினர். பல நூற்றாண்டுகள் சோழர்களின் பெயர் வரலாற்றில் மங்கி போனது. ஆனால் அந்த வம்சம் முற்றிலும் அழிந்து போகவில்லை. சாம்பலுக்குள் மறைந்திருந்த நெருப்பை போல அவர்கள் மீண்டும் எழுவதற்காக காத்திருந்தனர். கிபி 9ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தின் அரசியல் சூழல் வேகமாக மாறிக்கொண்டிருந்தது. பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே பல போர்கள் நடந்தன. இந்த அரசியல் குழப்பத்தை ஒரு மனிதன் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார். அவர்தான் விஜயாலய சோழன். பல தலைமுறைகளாக மறைந்திருந்த சோழ வம்சத்தை மீண்டும் எழுப்ப வேண்டும் என்ற கனவு அவருக்கு இருந்தது. விஜயாலய சோழன் ஒரு சாதாரண தலைவன் அல்ல, அவர் ஒரு சிறந்த போர் வீரர் மட்டுமல்லாமல் அரசியல் சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளும் திறமையும் கொண்டிருந்தார். பல்லவர்களுக்கு பாண்டியர்களுக்கும் இடையிலான மோதல்களை அவர் ஒரு வாய்ப்பாக கண்டார். சரியான தருணம் வந்தபோது தனது படையுடன் களத்தில் இறங்கினார். அந்த நேரத்தில் தஞ்சாவூர் முத்திரையர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது. தஞ்சாவூர் ஒரு சாதாரண நகரம் அல்ல, காவிரி நதியின் வளமான நிலப்பகுதியின் மையமாக இருந்தது. அதை யார் கைப்பற்றுகிறார்களோ அவர்கள் எதிர்காலத்தில் பெரிய சக்தியாக உருவாக முடியும். இதை நன்றாக புரிந்து கொண்ட விஜயாலயா சோழன் தஞ்சாவூரை நோக்கி தனது படைகளை நகர்த்தினார். கடுமையான போருக்கு பிறகு தஞ்சாவூர் அவரது கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. அந்த வெற்றி ஒரு நகரத்தை கைப்பற்றிய வெற்றியாக மட்டுமில்லை, அது சோழ பேரரசின் மறுபிறப்புக்கான முதல் படியாக அமைந்தது.
பல நூற்றாண்டுகளாக மங்கியிருந்த சோழர்களின் கொடி மீண்டும் உயரத் தொடங்கியது. தஞ்சாவூரை தலைநகராக மாற்றிய விஜயாலயா சோழன் அங்கு கோயில்கள் கட்டி நிர்வாகத்தை வலுப்படுத்தி மக்களின் ஆதரவை பெற்றார். அவருடைய ஆட்சியில் சோழர்கள் மீண்டும் ஒரு சக்தியாக வளர ஆரம்பித்தனர். சிறிய அரசாக இருந்தாலும் அதன் பின்னால் ஒரு பெரிய கனவு இருந்தது. அந்த கனவு தமிழகம் முழுவதையும் ஒருங்கிணைக்கும் ஒரு வலிமையான பேரரசை உருவாக்குவது. விஜயாலய சோழனின் வெற்றிக்கு பிறகு சோழர்களின் எதிர்காலம் மாறியது. பல ஆண்டுகளாக மறைந்திருந்த வம்சம் மீண்டும் உயிர் பெற்றது. எதிரிகள் சோழர்களை மீண்டும் கவனிக்க தொடங்கினர். மக்கள் மத்தியில் சோழர்களின் பெயர் மீண்டும் மரியாதையுடன் பேசப்பட்டது. ஆனால் இது வெறும் தொடக்கம் மட்டுமே. விஜயாலய சோழன் விதைத்த விதையை ஒரு பெரிய மரமாக வளர்க்கப் போவது அவரது வாரிசுகள், குறிப்பாக அவரது மகன் ஆதித்த சோழன். சோழ நாட்டின் எல்லைகளை விரிவுபடுத்தி பேரரசின் அடித்தளத்தை இன்னும் வலுப்படுத்த போகிறார். ஆதித்த சோழன் தனது ஆட்சியின் ஆரம்பத்திலேயே ஒரு பெரிய இலக்கை வைத்திருந்தார். அது சோழ நாட்டை பாதுகாப்போடு மட்டுமல்லாமல் அதன் எல்லைகளை விரிவுபடுவதும் ஆகும். இதற்காக அவர் தனது படைகளை பலப்படுத்தினார், வீரர்களை ஒன்றிணைத்தார், நிர்வாகத்தை சீரமைத்தார். பின்னர் சரியான நேரத்தில் போர்க்களத்தில் இறங்கினார். அந்த காலத்தில் நடைபெற்ற முக்கியமான போர்களில் ஒன்றாக திருப்புரம்பியம் போர் கருதப்பட்டது. இந்த போர் தமிழக அரசியல் வரலாற்றையே மாற்றிய ஒரு நிகழ்வாக அமைந்தது. பல அரசுகள் இதில் பங்கேற்றன. ஆதித்த சோழன் தனது அரசியல் புத்திசாலித்தனத்தாலும் இராணுவ திறமையாலும் இந்த சூழ்நிலையை தன் பக்கம் திருப்பிக் கொண்டார். இந்த போருக்கு பிறகு பல்லவர்களின் சக்தி பலவீனமடைய தொடங்கியது. இதை வாய்ப்பாக பயன்படுத்திய ஆதித்த சோழன் பல்லவர்களின் முக்கிய பகுதிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். இறுதியில் தொண்டை மண்டலமும் சோழர்களின் ஆட்சிக்குள் வந்தது. இதன் மூலம் பல நூற்றாண்டுகளாக வலிமையாக இருந்த பல்லவ பேரரசின் ஆதிக்கம் முடிவுக்கு வந்தது. ஆதித்த சோழனின் இந்த வெற்றி சாதாரண வெற்றி அல்ல. சோழர்களை ஒரு சிறிய அரசிலிருந்து தமிழகத்தின் மிக முக்கியமான அரசாக உயர்த்திய வெற்றியாகும். மக்கள் மத்தியில் சோழர்களின் மீது நம்பிக்கை அதிகரித்தது. எதிரிகள் சோழர்களை அச்சத்துடன் பார்க்க தொடங்கினர். போர் வெற்றிகளுடன் மட்டுமல்லாமல் ஆதித்த சோழன் நல்ல நிர்வாகத்திலும் கவனம் செலுத்தினார். விவசாயம் வளர வேண்டும், மக்கள் செழிப்பாக வாழ வேண்டும் என்பதில் அக்கறை காட்டினார். காவேரி நதியை சுற்றிய பகுதிகளில் பாசன வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. இதனால் விவசாய உற்பத்தி அதிகரித்தது, அரசின் வருமானமும் உயர்ந்தது. மேலும் அவர் சிவன் கோயில்களுக்கு அதிக ஆதரவு வழங்கினார். பல கோயில்கள் கட்டப்பட்டன அல்லது புதுப்பிக்கப்பட்டன. இதனால் மதம், கலை, கலாச்சாரம் ஆகியவை வளர்ச்சி பெற்றன. பின்னாளின் சோழர்களின் பொற்கால கலாச்சார வளர்ச்சிக்கான அடித்தளமும் இந்த காலகட்டத்திலேயே அமைக்கப்பட்டது. ஆதித்த சோழனின் ஆட்சியின் இறுதியில் சோழ நாடு முன்பை விட பல மடங்கு வலிமையானதாக மாறியிருந்தது. ஆனால் சோழ பேரரசின் கனவு இன்னும் முழுமையடையவில்லை. அந்த கனவை அடுத்த தலைமுறை இன்னும் பெரிய அளவில் நிறைவேற்ற போகிறது. ஆதித்த சோழனுக்கு பிறகு அரியணை ஏறிய பராந்தக சோழன் சோழ பேரரசை மேலும் விரிவுபடுத்தி தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சக்தியாக மாற்றினார். அவரது ஆட்சியில் நடந்த வெற்றிகளும் சவால்களும் சோழ வரலாற்றில் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தன. அரியணை ஏறிய சில ஆண்டுகளிலேயே பராந்தக சோழன் தனது படைகளை தெற்கே அனுப்பினார். அப்போது பாண்டியர்கள் தென்னகத்தில் ஒரு வலிமையான சக்தியாக இருந்தனர். பல போர்களுக்கு பிறகு பராந்தக சோழன் பாண்டியர்களை தோற்கடித்து மதுரையை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். இந்த வெற்றிக்கு பிறகு அவர் மதுரை கொண்ட கோப்பரகேசி என்ற பட்டத்தை பெற்றார். இது அவரது புகழை தமிழகம் முழுவதும் பரப்பியது. பாண்டிய நாட்டை கைப்பற்றிய பிறகு சோழ பேரரசின் எல்லைகள் மிகப்பெரிய அளவில் விரிவடைந்தன. வடக்கில் தொண்டை மண்டலமும் முதல் தெற்கில் மதுரை வரை சோழர்களின் ஆதிக்கம் நிலவியது. மக்கள் செழிப்பாக வாழ்ந்தனர், வர்த்தகம் வளர்ந்தது, விவசாயம் செழித்தது, அரசின் செல்வம் அதிகரித்தது. பராந்தக சோழன் போர் வீரராக மட்டுமல்ல, சிறந்த நிர்வாகியாகவும் விளங்கினார். கிராம சபைகள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டார். மக்கள் தங்கள் பகுதிகளின் நிர்வாகத்தில் நேரடியாக பங்கேற்கும் முறைகள் ஊக்குவிக்கப்பட்டன. இன்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் சோழர்களின் உள்ளூர் நிர்வாக அமைப்பை வியப்புடன் பார்க்கிறார்கள். பராந்தக சோழனின் காலத்தில் கோயில்களும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. பலர் பல கோவில்களுக்கு நன்கொடைகள் வழங்கினர். குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோயிலின் கூரையை தங்கத்தால் மேய்ந்ததாக வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. இதனால் அவர் மத உணர்வும்
கலை வளர்ச்சியிலும் அக்கறை கொண்ட மன்னராக அறியப்பட்டார். ஆனால் எந்த மன்னனின் வாழ்க்கையிலும் வெற்றிகள் மட்டும் இருப்பதில்லை. பராந்தக சோழனின் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய சவால் காத்திருந்தது. வடக்கில் இருந்த ராஷ்டிரகூடர்கள் சோழர்களின் வளர்ச்சியை கவனித்துக் கொண்டிருந்தனர். சோழர்கள் தொடர்ந்து வலிமை பெறுவது அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியது. இறுதியாக இரு பேரரசுகளும் நேருக்கு நேர் மோதின. தக்கோலம் என்ற இடத்தில் நடந்த இந்த போர் சோழ வரலாற்றின் மிக முக்கியமான போர்களில் ஒன்றாகவும் பராந்தக சோழனின் மகனும் பட்டத்து இளவரசனுமான ராஜாதித்யன் வீரத்துடன் போரிட்டான். ஆனால் போரின் போது அவர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் சோழ பேரரசுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது. தக்கோலம் போருக்கு பிறகு சோழர்களின் சக்தி சிறிது பலவீனமடைந்தது. சில பகுதிகள் எதிரிகளின் கைக்கு சென்றன. பராந்தக சோழனின் மனதிலும் இந்த தோல்வி ஆழமாக காயத்தை ஏற்படுத்தியது. இருப்பினும் அவர் உருவாக்கிய பேரரசு முற்றிலும் சிதைந்து போகவில்லை. அவர் அமைத்த நிர்வாகமும் உருவாக்கிய அடித்தளமும் சோழர்களை தொடர்ந்து நிலைத்து நிற்க செய்தது. பராந்தக சோழன் தனது வாழ்நாளின் இறுதி வரை பேரரசை காப்பாற்ற போராடினார். அவர் மறைந்தபோது சோழ பேரரசு இன்னும் வலிமையான சக்தியாகவே இருந்தது. ஆனால் அடுத்த சில ஆண்டுகள் அரச குடும்பத்தில் குழப்பங்களும் அதிகார போட்டிகளும் நிறைந்த களமாக மாறின. பராந்தக சோழனின் மறைவுக்கு பிறகு சோழ அரச குடும்பத்தில் அமைதி நீண்ட காலம் நிலைக்கவில்லை. கண்டராதித்த சோழர், அறிஞன சோழர் போன்ற மன்னர்கள் குறுகிய காலம் ஆட்சி செய்தனர். அந்த காலத்தில் சோழ பேரரசு தனது பழைய வலிமையை மீட்டெடுக்க முயன்று கொண்டிருந்தது. பின்னர் அரியணை ஏறியவர் சுந்தர சோழர். அழகிலும் ஆட்சி திறமையிலும் சிறந்தவராக இருந்ததால் அவருக்கு சுந்தர சோழர் என்று பெயர் ஏற்பட்டது. சுந்தர சோழரின் ஆட்சியில் சோழ பேரரசு மீண்டும் புத்துணர்ச்சி பெறத் தொடங்கியது. இழந்த பகுதிகளை மீட்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. எதிரிகளின் ஆதிக்கம் குறைக்கப்பட்டது. மக்கள் மத்தியில் மீண்டும் சோழர்களின் செல்வாக்கு உயர்ந்தது. சுந்தர சோழருக்கு 2 மகன்கள் இருந்தனர். மூத்தவர் ஆதித்த கரிகாலன், இளையவர் அருள்மொழிவர்மன். இவர்கள் இருவரும் சிறுவயதிலிருந்தே வீரத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கினர். குறிப்பாக ஆதித்த கரிகாலன் போர்க்களத்தில் அசாதாரண திறமை கொண்டவராக அறியப்பட்டார். பாண்டியர்களுக்கு எதிராக நடைபெற்ற போர்களில் ஆதித்த கரிகாலன் மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றார். வீரபாண்டியனை தோற்கடித்த சம்பவம் அவரது புகழை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. சோழ பேரரசின் எதிர்கால மன்னராக மக்கள் அவரை பார்த்தனர். படை வீரர்கள் அவரை நேசித்தனர். மக்கள் அவரை நம்பினர். ஆனால் வரலாறு சில நேரங்களில் எதிர்பாராத திருப்புகளை ஏற்படுத்தும். சோழ வரலாற்றில் மிகப்பெரிய மர்மமாக இன்று வரை பேசப்படும் ஒரு சம்பவம் அப்போது நடந்தது. பட்டத்து இளவரசனான ஆதித்த கரிகாலன் திடீரென கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் சோழ நாட்டையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. யார் அவரை கொன்றார்கள்? ஏன் கொன்றார்கள்? அரசியல் சதியா, பழிவாங்கலா என்பது இன்று வரை முழுமையாக தெளிவாகவில்லை. மூத்த மகன்களின் மரணம் சுந்தர சோழரை மிகவும் பாதித்தது. அவர் மனதளவில் உடைந்து போனார். சோழ அரச குடும்பத்திலும் குழப்பம் ஏற்பட்டது. அடுத்த மன்னர் யார் என்ற கேள்வி எழுந்தது. மக்கள் மற்றும் படை வீரர்களின் ஆதரவு அருள்மொழிவர்மனுக்கே இருந்தது. அருள்மொழிவர்மன் அப்போது இளம் இளவரசராக இருந்தாலும் அவரது குலநலன்கள் அனைவராலும் கவர்ந்திருந்தன. அவர் வீரமான போர் வீரர் மட்டுமல்ல, எளிமையானவர், மக்களை நேசிப்பவர், அரசியல் அறிவு கொண்டவர் என்றும் அறியப்பட்டார். இலங்கையில் நடைபெற்ற போர்களில் அவர் காட்டிய திறமை அனைவரையும் வியக்க வைத்தது. ஆனால் ஆச்சரியமாக அருள்மொழிவர்மன் உடனடியாக அரியணை ஏறவில்லை. அரச குடும்பத்தில் மூத்தராக இருந்த உத்தம சோழர் மன்னராக அறிவிக்கப்பட்டார். அருள்மொழிவர்மன் எந்த எதிர்ப்பும் காட்டாமல் அதை ஏற்றுக்கொண்டார். அவரது இந்த தியாக மனப்பான்மை மக்களின் மரியாதையை இன்னும் அதிகரித்தது. உத்தம சோழரின் ஆட்சி காலத்தில் அருள்மொழிவர்மன் தொடர்ந்து நாட்டின் நிர்வாகத்திலும் இராணுவத்திலும் முக்கிய பங்கு வகித்தார். மக்கள் மனதில் ஒரே எண்ணம் இருந்தது. ஒரு நாள் இந்த இளவரசர் சோழ நாட்டின் மன்னராக வருவார் என்பது. அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை. சில ஆண்டுகளுக்கு பிறகு அருள்மொழிவர்மன் அரியணை ஏறினார். உலக வரலாற்றில் மிக சிறந்த பேரரசுகளில் ஒருவராக மாறப்போகிறார். அவரது பெயர் காலத்தை கடந்து இன்று வரை ஒலித்து கொண்டு இருக்கிறது. அவர்தான் ராஜராஜ சோழன். கிபி 985ஆம் ஆண்டு உத்தம சோழரின் மறைவுக்கு பிறகு அருள்மொழிவர்மன் சோழ அரியணை ஏறினார். அவர் அரியணை ஏறியதும் ராஜராஜ சோழன் என்ற பெயரை ஏற்றுக்கொண்டார். அந்த நேரத்தில் சோழ பேரரசு ஒரு வலிமையான அரசாக இருந்தாலும் இன்னும் தென்னிந்தியாவின் முழுமையான ஆதிக்க சக்தியாக மாறவில்லை. ஆனால் ராஜராஜ சோழனின் வருகை அந்த நிலையை முற்றிலும் மாற்றப் போகிறது என்பதை யாரும் அப்போது முழுமையாக உணர. ராஜராஜ சோழன் ஆட்சிக்கு வந்தவுடன் முதலில் செய்த காரியம் பேரரசின் நிர்வாகத்தை சீரமைப்பதாகும். ஒரு பெரிய பேரரசை வெறும் வாளின் பலத்தால் மட்டும் நடத்த முடியாது என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். அதனால் வரி வசூல் முறை, நில அளவை முறை,
கிராம நிர்வாகம், படை அமைப்பு என அனைத்தையும் புதுப்பித்தார். நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் என்ன வளம் இருக்கிறது, எவ்வளவு வருமானம் வருகிறது என்பதை பதிவு செய்யும் முறையையும் உருவாக்கினார். நிர்வாகத்தை வலுப்படுத்திய பிறகு அவர் தனது கவனத்தை இராணுவத்தின் மீது திருப்பினார். சோழ படை ஏற்கனவே வலிமையானதாக இருந்தாலும் அதை மேலும் நவீனமாகவும் ஒழுங்காகவும் ஆக்கினார். நிலப்படை மட்டுமல்லாமல் கடற்படைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்தார். பின்னாளில் உலகையே வியக்க வைத்த சோழ கடற்படையின் அடித்தளம் இந்த காலத்தில் தான் வலுவாக அமைக்கப்பட்டது. ராஜராஜ சோழனின் முதல் பெரிய வெற்றிகளில் ஒன்று சேர நாட்டிற்கு எதிராக போராகும். பல ஆண்டுகளாக சோழர்களுக்கு சவாலாக இருந்த சேரர்களை அவர் தோற்கடித்தார். அதன் பிறகு பாண்டிய நாட்டின் மீது தனது ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தினார். தென்னிந்தியாவின் பெரும்பாலான பகுதிகள் சோழர்களின் கட்டுப்பாட்டுக்குள் வந்தன. இதற்கு பிறகு அவர் தனது பார்வையை இலங்கையின் மீது திருப்பினார். அப்போது இலங்கை ஒரு செல்வம் நிறைந்த ராச்சியமாக இருந்தது. கடுமையான போர்களுக்கு பிறகு இலங்கையின் வடக்கு பகுதிகளை ராஜராஜ சோழன் கைப்பற்றினார். இது சோழ பேரரசின் வெளிநாட்டு விரிவாக்கத்தின் தொடக்கமாக அமைந்தது. ராஜராஜ சோழனின் வெற்றிகள் வெறும் போர்க்களத்தில் மட்டுமல்ல, கலை, கட்டிடக்கலை, கலாச்சாரம், மதம் ஆகிய துறைகளிலும் அவர் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தார். தனது பேரரசின் பெருமையை உலகிற்கு காட்டும் ஒரு மாபெரும் நினைவு சின்னத்தை உருவாக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார். அந்த எண்ணத்தின் விளைவாக தஞ்சாவூரில் ஒரு பிரம்மாண்டமான கோவில் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. அப்போது யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரியதாகவும் உயரமாகவும் அந்த கோவில் வடிவமைக்கப்பட்டது. 1000 ஆண்டுகள் கடந்த பிறகும் உலகம் வியக்கும் அந்த கோவில்தான் தஞ்சை பிரகதீஸ்வரர் டெம்பிள். ஒரே கல்லால் செய்யப்பட்ட கலசம், வானத்தை தொடும் விமானம், அற்புதமான சிற்பங்கள், கணக்கிட முடியாத கட்டிடக்கடை நுணுக்கங்கள் ஆகியவற்றால் இந்த கோயில் உலக வரலாற்றில் தனித்துவமான இடத்தை பெற்றது. அது ஒரு கோவில் மட்டுமல்ல, சோழர்களின் அறிவுத்திறமை மற்றும் பெருமையின் அடையாளமாக மாறியது. ராஜராஜ சோழனின் ஆட்சியின் சில ஆண்டுகளிலேயே சோழ பேரரசு தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்தது. மக்கள் செழிப்பாக வாழ்ந்தனர், வர்த்தகம் வளர்ந்தது, கலைகள் மலர்ந்தன. சோழர்களின் பெயர் இந்திய பெருங்கடலை தாண்டி பல நாடுகளுக்கு பரவத் தொடங்கியது. ஆனால் ராஜராஜ சோழனின் மிகப்பெரிய கனவு இன்னும் முழுமையடையவில்லை. அந்த கனவை நிறைவேற்றப் போவது அவரது மகன். தந்தை உருவாக்கிய பேரரசை உலகின் மிகப்பெரிய கடல் கடந்த பேரரசுகளில் ஒன்றாக மாற்றப் போகிறார். அவர்தான் ராஜேந்திர சோழன். ராஜேந்திர சோழன் சிறு வயதிலிருந்தே போர்களை அனுபவம் பெற்றவர். தனது தந்தை ராஜராஜ சோழருடன் பல போர்களில் கலந்து கொண்டு இராணுவ திறமையை வளர்த்து கொண்டார். அதனால் அரியணை ஏறிய போது அவர் ஒரு புதிய மன்னராக இல்லை, அனுபவம் நிறைந்த தளபதியாக இருந்தார். கிபி 1014ஆம் ஆண்டு ராஜேந்திர சோழன் அரியணை ஏறினார். அப்போது சோழ பேரரசு ஏற்கனவே வலிமையின் உச்சியில் இருந்தது. ஆனால் ராஜேந்திர சோழனின் எண்ணம் அந்த பேரரசை மேலும் விரிவுபடுத்த வேண்டும் என்பதுதான். அவர் தனது படைகளை வட இந்தியாவை நோக்கி நகர்த்தினார். அந்த காலத்தில் வட இந்தியாவில் பல அரசுகள் இருந்தன. நீண்ட தூரம் பயணம் செய்து பல ஆறுகளையும் மலைகளையும் கடந்து சோழ படைகள் முன்னேறின. பல போர்களில் வெற்றி பெற்ற அவர்கள் இறுதியாக புனித கங்கை நதியை அடைந்தனர். தென்னிந்தியாவிலிருந்து புறப்பட்ட ஒரு தமிழ் மன்னரின் படை கங்கை வரை சென்று வெற்றி பெற்றது. அக்காலத்தில் உலகையே வியக்க வைத்த சாதனையாக இருந்தது. இந்த வெற்றியின் நினைவாக கங்கை நதியின் நீர் தென்னிந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் தனது புதிய தலைநகருக்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயர் வைத்தார். அந்த நகரம் சோழ பேரரசின் புதிய பெருமையாக மாறியது. ஆனால் ராஜேந்திர சோழனின் மிகப்பெரிய சாதனை இன்னும் வரவில்லை. அவரது கவனம் கடலின் மறுபுறம் இருந்தது. அப்போது தென்கிழக்கு ஆசியாவில் கடல் வணிகத்தை கட்டுப்படுத்திய ஒரு சக்தி வாய்ந்த பேரரசு இருந்தது. அது ஸ்ரீ விஜய பேரரசு. சோழர்களின் வணிக கப்பல்கள் கடல் வழியாக பல நாடுகளுக்கு சென்று கொண்டிருந்தன. இந்த வணிக பாதைகளை பாதுகாக்கவும் சோழர்களின் செல்வாக்கை விரிவுபடுத்தவும் ராஜேந்திர சோழன் ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தார். அவர் தனது கடற்படையை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் கடல் வழியாக அனுப்பினார். அந்த காலத்தில் இது மிகவும் கடினமான காரியம். நவீன கப்பல்கள் இல்லை, GPS இல்லை, மேம்பட்ட தொழில்நுட்பம் இல்லை. இருந்தாலும் சோழர்களின் கடற்படை மலேசியா, இந்தோனேஷியா உள்பட்ட பகுதிகளை அடைந்து பல முக்கிய துறைமுகங்களை வெற்றிகரமாக தாக்கியது. இது இந்திய வரலாற்றிலேயே மிகப்பெரிய கடற்படை நடவடிக்கைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த வெற்றிக்கு பிறகு சோழர்களின் பெயர் இந்திய பெருங்கடல் முழுவதும் பரவியது. சீனா முதல் அரபு நாடுகள் வரை பல இடங்களில் சோழ பேரரசின் செல்வாக்கு உணரப்பட்டது. வணிகம் அபாரமாக வளர்ந்தது.
தங்கம், மசாலா பொருட்கள், துணிகள், கலைப்பொருட்கள் ஆகியவை பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. ராஜேந்திர சோழனின் ஆட்சியில் சோழ பேரரசு தனது வரலாற்றின் மிகப்பெரிய பரப்பளவை அடைந்தது. நிலத்திலும் கடலிலும் சோழர்களின் கொடி பறந்தது. உலக வரலாற்றில் ஒரு தமிழ் மன்னர் உருவாக்கிய மிகப்பெரிய பேரரசாக அது மாறியது. ஆனால் எந்த பேரரசும் என்றென்றும் உச்சத்தில் இருப்பதில்லை. ராஜேந்திர சோழனுக்கு பிறகு வந்த மன்னர்கள் பேரரசை தொடர்ந்து வலிமையாக வைத்திருந்தாலும் காலப்போக்கில் புதிய சவால்கள் உருவாக தொடங்கின. ராஜேந்திர சோழனின் மறைவுக்கு பிறகு அவரது மகனான ராஜாதிராஜ சோழன் அரியணை ஏறினார். அவர் தனது தந்தை மற்றும் தாத்தாவைப் போலவே ஒரு வீர மன்னனாக இருந்தார். பல போர்களில் நேரடியாக களமிறங்கி படைகளை வழிநடத்தினார். அக்காலத்தில் மேலை சாளுக்கியர்கள் சோழர்களுக்கு பெரிய சவாலாக இருந்தனர். இது பேரரசுகளுக்கும் இடையே அடிக்கடி போர்கள் நடைபெற்றன. ஒரு போரில் யானை மீது அமர்ந்து வீரத்துடன் போரிட்டு கொண்டிருந்த ராஜாதிராஜ சோழன் போர்க்களத்திலேயே உயிரிழந்தார் என்று வரலாறு கூறுகிறது. ஒரு பேரரசர் போர்க்களத்தில் உயிர் துறந்த இந்த சம்பவம் படை வீரர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆனால் சோழ படை பின்வாங்கவில்லை. உடனடியாக அவரது சகோதரர் தலைமையை ஏற்று போரில் வெற்றி பெற்றார். இதுவே சோழர்களின் ஒற்றுமையும் வீரத்தையும் காட்டுகிறது. அதன் பின்னர் வந்த மன்னர்களான ராஜேந்திரன் இரண்டாம், வீர ராஜேந்திரன் மற்றும் பிற ஆட்சியாளர்கள் பேரரசை நிலைநிறுத்த முயன்றனர். சோழ பேரரசு இன்னும் வலிமையாகவே இருந்தது. வர்த்தகம் செழித்தது. கோயில்கள் கட்டப்பட்டன. கலை மற்றும் இலக்கியம் தொடர்ந்து வளர்ந்தன. இந்த காலத்தில் சோழர்களின் நிர்வாகம் உலகில் சிறந்த நிர்வாகமாக அமைப்புகளில் ஒன்றாக கருதப்பட்டது. கிராம சபைகள், வரி வசூல் முறை, நீர்ப்பாசன திட்டங்கள் ஆகியவை சிறப்பாக செயல்பட்டன. மக்கள் வாழ்க்கை நிலை உயர்ந்தது. காவிரி டெல்டா பகுதி இந்தியாவின் மிகவும் வளமான பகுதிகளில் ஒன்றாக மாறியது. ஆனால் மெதுவாக சில பிரச்சனைகள் உருவாக தொடங்கின. பல தலைமுறைகளாக தொடர்ந்து நடந்த போர்கள் பேரரசின் பொருளாதாரத்தில் அழுத்தத்தை ஏற்படுத்தின. மேலும் பேரரசின் பரப்பளவு மிக பெரியதாக இருந்ததால் அனைத்து பகுதிகளையும் ஒரே பொருளாதாரத்தில் வைத்திருக்க முடியவில்லை. அதேபோல் ஒரே கட்டுப்படுத்துவதும் கடினமாக இருந்தது. அதே நேரத்தில் பழைய எதிர்களும் மீண்டும் வலுப்பெற தொடங்கின. குறிப்பாக பாண்டியர்கள் தங்கள் பழைய செல்வாக்கை மீட்டெடுக்க முயன்றனர். வடக்கில் இருந்த பல அரசுகளும் சோழர்களின் ஆதிக்கத்தை சவால் செய்ய தொடங்கின. இருப்பினும் சோழர்களின் பெருமை இன்னும் குறையவில்லை. குறிப்பாக குலோத்துங்க சோழன் போன்ற மன்னர்கள் பேரரசை மீண்டும் வலுப்படுத்த பல நடவடிக்கைகள் மேற்கொண்டனர். வணிகத்தை ஊக்குவித்தனர், நிர்வாகத்தை சீரமைத்தனர். சில காலத்திற்கு சோழ பேரரசு மீண்டும் நிலைத்தன்மையை பெற்றது. ஆனால் காலம் மாறிக்கொண்டிருந்தது. புதிய அரசுகள் உருவாகிய பழைய கூட்டணிகள் உடைந்தன. சோழர்கள் பல திசைகளில் இருந்து சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு காலத்தில் உலகையே வியக்க வைத்த பேரரசு இப்போது தனது ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது. இது சோழர்களின் முடிவு அல்ல, ஆனால் முடிவின் தொடக்கம். அடுத்த சில தலைமுறைகளில் நடந்த சவால்கள் சோழ பேரரசின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்றன. ராஜேந்திர சோழனுக்கு பிறகு பல மன்னர்கள் ஆட்சி செய்தாலும் அவர்களில் அனைவரும் ராஜராஜ சோழன் அல்லது ராஜேந்திர சோழன் அளவிற்கு பேரரசை விரிவுபடுத்த முடியவில்லை. இருந்தாலும் சோழர்கள் இன்னும் தென்னிந்தியாவின் முக்கிய சக்தியாகவே இருந்தனர். ஆனால் காலம் மாறிக்கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் சோழர்களால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டியர்கள் மீண்டும் வலிமை பெற ஆரம்பித்தனர். மதுரையை மையமாக கொண்டு அவர்கள் தங்கள் படைகளை பலப்படுத்தினர். மக்களின் ஆதரவையும் பெற்றனர். சோழர்களின் பலவீனங்களை கவனித்து சரியான நேரத்திற்காக காத்திருந்தனர். இந்த நேரத்தில் சோழ பேரரசுகள் சில உள்நாட்டு பிரச்சனைகளும் இருந்தன. பெரிய பேரரசை நிர்வகிப்பது கடினமாக மாறியது. சில சிற்றரசர்கள் சுயாட்சி கோரத் தொடங்கினர். வருவாய் குறைந்தது. தொடர்ந்து நடந்த போர்களால் படைகளின் வலிமையும் பாதிக்கப்பட்டது. இருப்பினும் சோழ மன்னர்கள் போராடாமல் பின்வாங்கவில்லை. பல ஆண்டுகளாக அவர்கள் பாண்டியர்களுக்கு எதிராக போர்களை நடத்தினர். சில வெற்றிகளையும் பெற்றனர். ஆனால் நிலைமை மாறிவிட்டது. ஒரு காலத்தில் சோழர்களிடம் இருந்த இராணுவம் மற்றும் பொருளாதார ஆதிக்கம் இப்போது அவர்களிடம் இல்லை. 13ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்தனர். குறிப்பாக சடவர்மன், சுந்தர பாண்டியன் போன்ற மன்னர்கள் பாண்டிய பேரரசை வலுப்படுத்தினர். அவர்களின் படை தொடர்ந்து வெற்றிகளை பெற்றன. சோழர்களின் பழைய பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக பாண்டியர்களின் கட்டுப்பாட்டுக்குள் செல்ல தொடங்கின. சோழர்களின் கடைசி கால மன்னர்கள் தங்கள் பேரரசை காப்பாற்ற கடுமையாக முயன்றனர். ஆனால் சூழ்நிலை அவர்களுக்கு சாதகமாக இல்லை. வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் அழுத்தங்கள் அதிகரித்தன. ஒரு காலத்தில் கடல்களை கடந்த பேரரசாக இருந்த சோழ நாடு இப்போது தனது மைய பகுதிகளையே காப்பாற்ற போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இறுதியாக
கிபி 1279 ஆண்டு சோழர்களின் அரசியல் ஆட்சி முடிவுக்கு வந்ததாக வரலாற்றாளர்கள் கருதுகின்றனர். பல நூற்றாண்டுகளாக தமிழகத்தில் வரலாற்றை வடிவமைத்த சோழ பேரரசு அரசியல் சக்தியாக மறைந்தது. ஆனால் ஒரு பேரரசின் முடிவு என்பது அதன் பெயர் மறைந்து போனது என்று அர்த்தமல்ல. சோழர்கள் விட்டு சென்ற மரபு இன்னும் உயிரோடு இருந்தது. தஞ்சை பெரிய கோவில் இன்னும் கம்பீரமாக நின்றது. கங்கை கொண்ட சோழபுரத்தின் நினைவுகள் இன்னும் வாழ்ந்தன. சோழர்களின் நிர்வாக முறை, நீர்ப்பாசன அமைப்புகள், கலை, சிற்பம், கட்டிடக்கலை ஆகியவை தொடர்ந்து மக்களை வியக்க வைத்தன. சோழர்கள் அரசியல் ரீதியாக வீழ்ந்தாலும் அவர்கள் உருவாக்கிய நாகரிகம் வீழவில்லை. உண்மையில் அவர்களின் புகழ் காலத்தை தாண்டி 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் பேசப்படுகிறது. அதனால்தான் இன்று கூட ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் போன்ற பெயர்கள் தமிழர்களின் பெருமையாக கருதப்படுகின்றன. இன்று நாம் தஞ்சாவூருக்கு சென்றால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பிரகதீஸ்வரன் டெம்பிள் கம்பீரமாக நம்மை வரவேற்கிறது. அந்த கோவிலின் ஒவ்வொரு கல்லும் சோழர்களின் திறமைக்கு சாட்சி கூறுகிறது. நவீன இயந்திரங்கள் இல்லாத காலத்தில் இவ்வளவு பிரம்மாண்டமான கட்டிடத்தை உருவாக்கிய மனித அறிவின் அற்புத சாதனையாகும். சோழர்கள் வெறும் போர் வீரர்கள் அல்ல, அவர்கள் சிறந்த நிர்வாகிகள். கிராம சபைகள் மூலம் மக்களுக்கு அதிகாரம் வழங்கிய ஆட்சி முறை, நீர்ப்பாசன திட்டங்கள், நில அளவை முறை, வரி நிர்வாகம் போன்ற பல விஷயங்களில் அவர்கள் காலத்தை முந்தைய சிந்தனையை கொண்டிருந்தனர். இன்று கூட பல வரலாற்று ஆய்வாளர்கள் சோழர்களின் நிர்வாக முறையை உலகின் சிறந்த நிர்வாக அமைப்புகளால் ஒன்றாக குறிப்பிடுகிறார்கள். கடல் வணிகத்திலும் சோழர்கள் தனித்துவம் பெற்றிருந்தனர். இந்திய பெருங்கடலை தாண்டி பல நாடுகளுடன் வணிக உறவுகளை ஏற்படுத்தினர். தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் கலை ஆகியவற்றை உலகின் பல பகுதிகளுக்கு கொண்டு சென்றனர். இதனால் தான் தென்கிழக்கு ஆசியாவின் சில பகுதிகளில் இன்றும் சோழர்களின் தாக்கத்தை காண முடிகிறது. சோழர்களின் காலத்தில் தமிழ் மொழியும் இலக்கியமும் செழித்து வளர்ந்தன. கோயில்கள் வெறும் வழிபாட்டு தலங்களாக மட்டுமில்லாமல் கல்வி, கலை, இசை மற்றும் சமூக வாழ்க்கையின் மையங்களாகவும் இருந்தன. ஆயிரக்கணக்கான கல்வெட்டுகள் இன்று வரலாற்றின் பொக்கிஷங்களாக இருக்கின்றன. அவை சோழர்களின் வாழ்க்கை முறையையும் ஆட்சி திறமையும் மக்களின் அன்றாட வாழ்க்கையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் போன்ற மன்னர்கள் இன்று வரலாற்றை புத்தகங்களில் மட்டும் வாழவில்லை, அவர்கள் தமிழர்களின் மனதிலும் வாழ்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் உருவாக்கிய பேரரசு வெறும் நிலப்பரப்பின் பேரரசாக இல்லை, அது அறிவு, கலை, கலாச்சாரம், நிர்வாகம் மற்றும் தன்னம்பிக்கையின் பேரரசாக இருந்தது. ஒரு காலத்தில் காவிரி கரையில் தொடங்கிய ஒரு சிறிய அரச வம்சம் உலக வரைபடத்தில் தனது பெயரை பொறித்தது. கங்கை நதிக்கரை பிறகு மக்கள் வியக்கும் கோயில்களை கட்டியது. இதுவே சோழர்களின் உண்மையான சாதனை. வரலாறு என்பது கடந்த காலத்தை பற்றிய கதை மட்டுமல்ல, அது எதிர்காலத்திற்கான பாடமும் கூட. சோழர்களின் வரலாறு நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறது. எந்த ஒரு சமூகமும் அறிவு, ஒற்றுமை, உழைப்பு மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டால் உலகம் முழுவதும் தனது முத்திரையை பதிக்க முடியும் என்பதையே அது உணர்த்துகிறது. இன்று சோழர்கள் அரசியல் சக்தியாக இல்லை, ஆனால் அவர்கள் கட்டிய கோவில்கள் இருக்கின்றன, அவர்கள் உருவாக்கிய வரலாறு இருக்கிறது, அவர்கள் விட்டு சென்ற பெருமை இருக்கிறது. அதனால்தான் 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் சோழர்களின் பெயர் தமிழர்களின் இதயங்களில் அரசர்களாகவே வாழ்கிறது. பேரரசுகள் வீழலாம், ஆனால் சாதனைகள் ஒருபோதும் அழிவதில்லை. அதற்கு சோழர்களே மிகப்பெரிய சக்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.